and welcome back to பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு. பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லுல பயங்கர ரெசர்ஜன்ஸ் ஒன்னு சந்திப்போமா. மும்பை ஃபர்ஸ்ட் வின் எடுத்திருக்காங்க, சிஎஸ்கே தேர்ட் வின் எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே 6 பாயிண்ட்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள், 16 பாயிண்ட்ஸ் மேல இருக்கிற குஜராத் டைட்டன்ஸ் 10 பாயிண்ட்ஸ் டு கேட்ச் அப். திருப்பி ஆஸ் யூஷுவல் 14ல ஒரு குவாலிஃபிகேஷன் நடக்குமா ரன் ரேட்ல? பிடா என்ன நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்ல ராஜா. 16 பாயிண்ட் வேணும். ஏன்னா அடுத்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பாத்தீங்கன்னா 10-7 ஜெயிச்சிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் ரெண்டு டீம் தானே, நான் ஃபோர்த் டீம் தானே சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே. டெல்லியும் பாத்தீங்கன்னா 8 பாயிண்ட் நல்ல நெட் ரன் ரேட்ல இருக்காங்க. ஒரு 2 அடி அடிச்சாங்கன்னா அவனும் மேல வந்துருவாங்க. ஸோ அன்பார்ச்சுனேட்லி சிஎஸ்கேஆ இருக்கட்டும், கேகேஆர் ஆகட்டும், இந்த கேப் ஸ்டாப்ன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மீதி இருக்கிற எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். நாளைக்கு ரொம்ப வெயிட்டான மேட்ச், ஒரு கான்பிடென்ட்டா போவாங்க. ஏற்கனவே ஜெயிச்சதுக்கு நாளைக்கு ஜெயிச்சாங்கன்னா அது ஒரு முதல் படியா இருக்கும். ஏன்னா என்ன சொல்றது, டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடிருங்கயா. ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே தி சதர்ன் டர்பி, பயங்கரமா ஒரு லுக்ட் ஆஃப்டர் கான்டெஸ்ட். பிரவீன் எப்படி பாக்குறீங்க? ஒரு நாக் அவுட் கேம் ஃபார் சிஎஸ்கே, ஒரு ரெசர்ஜன்ஸ் கேம் ஃபார் ஆர்சிபி. லிட்டரலா இவர் சொல்றாரு 14ல போக முடியாதுங்கிறதுனால நாக் அவுட் கேம்னு சொல்றேன். உங்களோட எப்படி இருக்கு ஃபீலிங் அப் டு தி லீட் அப் டு தி கேம்? எஸ், லீட் அப் டு தி கேம் விட லீடர் ஆஃப் தி கேம் பத்தி பேசியவன தலைவர் திருப்பி வந்துட்டாரு. வரேன் அதுக்கு வரேன். பட் நீங்க அதுக்கு முன்னாடி ஃபீலிங் ஃபார் தி கேம் மட்டும் சொல்லுங்க. ஃபீலிங் டெஃபினட்டா அது 6 out of 6 இருந்துச்சு, 5 out of 5 இருக்கு. ஸோ அது 4 out of 4 அப்படியே போயிட்டு ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நம்புறேன். ஏன்னா ஸோ பேசிக்கலி இப்போ ஹெட் ஒழுங்கா இருந்தால் எல்லாமே கடகடன்னு ஒழுங்கா வரும். ஸோ அதுதான் நடந்துன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். பிளஸ் வில் கெட் ஜடேஜாஸ் இன் ஃபார்ம் ஆல்சோ. ஸோ அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். ஸோ ஜடேஜாவும் கிடைப்பாரு, ஒரு நல்ல கேப்டன்சியும் அமைஞ்சது. சினிமாக்கு டிக்கெட்டும் கிடைக்கும், பாப்கார்னும் கிடைக்கும். அந்த மாதிரியா? பாப்கார்ன் சீப்பாவும் கிடைக்கும். நம்ம ஒருவேளை மூவி பாக்குற மாதிரி தான் கிரிக்கெட்டையும் பாக்குறோமோ அப்படிங்கறது எனக்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஒரு ஜடேஜாக்கு ஒரு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க கேப்டன்சியை. பட் ஆனா அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணி முடிச்ச உடனே ஒரு 6-7 கேம்ஸ் அவரே வேண்டான்னு சொல்லிட்டாரு. என்னால ப்ரெஷர் டீல் பண்ண முடியல, என்னோட கேம் இதுவா வருது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. பிடாக் என்ன வாட் டைரக்ஷன் கேன் சிஎஸ்கே டேக்? ஆப்வியஸ்லி தலை வந்துட்டாரு, எல்லாம் தலடா அட்ரா விசில கலப்புடா பயங்கரமா பண்றா, டேய் வந்துடுறா பாலாபிஷேகண்டா, அந்த மாதிரி எல்லாரும் ஒரு மோட்ல இருக்காங்க. ஜெயிஸ்டார் வந்தவொடனே மேட்ச் ஜெயிஸ்டார். ருத்ராஜ் கேக்வாட் ஆல்சோ 99. பட் என்ன இது எப்படி ரீட் இன் பண்றது ஒரு ஜடேஜாவோட? அதான் நம்ம நிறைய விஷயத்த ஃபேசட்டை பார்க்கணும் ஒரு கிரிக்கெட்டர் சைட்ல இருந்து. நான் பார்க்கும்போது சொல்றேன், ஒரு ஜடேஜாவோட கான்ஃபிடன்ஸ், அவர் லீடர்ஷிப்பா வந்தது, அதுக்கப்புறமா இவரே திருப்பி எடுத்துட்டு இருக்காரு. ஆப்வியஸ்லி இன்னொரு 1 or 2 years கூட அவர் நினைச்சா ஆடலாம் the way he's playing. பட் என்ன டைரக்ஷன் ஒரு கிரிக்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து உன்னோட தாட் ப்ராசஸ் என்ன? லுக், இந்த கேப்டன்சிங்கிறது ஒரு ஆர்ட். ஒரு பிளேயர் பர்ஃபார்ம் பண்றான் அப்படின்ற ஒரே கிரைட்டீரியானால இஃப் யூ ஆர் அலோவிங் him to do a captaincy role where he has to marshal the resources, the rest of the 10 people in the ground to get the best out of them. It's not a joke. அது எல்லாருக்கும் வந்துரும்னு சொல்ல முடியாது. அன்பார்ச்சுனேட்டா இப்ப ஜடேஜாவை நான் குறையும் சொல்லல. இன்னொன்று என்ன கேட்கறேன்னா, வாட் வாஸ் ஹிஸ் கேப்டன்சி எக்ஸ்போஷர்? ரஞ்சி டிராஃபி லீட் பண்ணியிருக்காரா, இல்லைன்னா வேற மற்ற ஒரு இந்தியா அதெல்லாம் லீட் பண்ணியிருக்காரா? எதுவுமே கிடையாது. அவரோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு 60 யார்டு பவுண்டரியில இருந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் மாதிரி அண்ணாத்த ஆடுறா கமல் மாதிரி புலி மாதிரி பாஞ்சு ஒரு டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணாரு. சர்ன்னு ஒரு 10 ஓவர் போடுவார், பேட்டிங் டமால் டிமில் அடிப்பாரு. அவர் எப்படின்னா ஒரு அந்த நானே இந்திரா நானே சந்திரா அப்படின்னு சூர்யா சிங்கத்துல இருந்த மாதிரி இருந்தாரு அந்த படத்துல. அதுக்கப்புறம் அவர் அபூர்வ சகோதரர்ல இருந்து ஒரு பாட்டு பாடினாரு, அப்புறம் இப்போ சிங்கத்துல இருந்து பாடிருக்காரு. அதுக்கப்புறம் விவேகம் ஃபைனலா வந்துருவாரு, பீஸ்டுக்கு வந்துருவாரு. அது அண்ணா தாடுதார் புலி மாதிரி ஆடுறது, அதெல்லாம் சிங்கத்துக்கு எக்ஸாம்பிள் கிடையாது. இல்ல, அவர் சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டரை தூக்கி திருவான்மையூர் போலீஸ் ஸ்டேஷன் டிஎஸ்பி ஆகினோன்னு மயில் வாகனம் எப்படி ஒரு கொடைச்சல் கொடுத்தாரு. நிறைய பேரு அந்த கொடைச்சலையும் உடைச்சு நான் சிங்கோன்றதை ப்ரூவ் பண்ணுவாங்க. ஒரு சிலரால ப்ரூவ் பண்ண முடியாது. நான் கண்டுபிடிச்சிட்டேன் எதனால இது சொன்னாரு. சிங்கத்துல இருந்து ஃபுல்லா படம் சீக்வென்ஸ்லாம் சொன்னாரு, நோட்டீஸ் பண்ணீங்களா? இப்ப பாத்துருக்காரு ரீசெண்டா. எப்படி அவர் இந்தியாவுக்கு வந்துட்டாரு, வர வழியில ஃளைட்ல சிங்கம் போட்டுருக்காங்க. அந்த ஃளைட்ல தான் பாத்துருக்காரு. எங்களுக்கு தெரியும் டி, நீ இல்லாட்டி போய் படம் பாப்பியா? சிங்கம் படம் மேட்ச் ஹைலைட்ஸ் தான் பாத்துருப்ப. இப்ப ஹானஸ்டா நான் என்ன சொல்றேன்னா, தட்ஸ் வாட் கேப்டன்சி இஸ் ஆல் அபௌட். இன்னொரு டாப் பிளேயர், எங்களோட சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் சொல்றேன், அவர் ரொம்ப ஆசையா ரொம்ப நாள் கழிச்சு வேண்டாம் சொல்லிட்டு கேப்டன்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்தியா சீரீஸ்ல ஒரு அடி, இங்கிலாந்து சீரீஸ்ல ஒரு அடி வாங்கி நம்பர் 1 ரேங்கிங் 4 வருஷமா டெஸ்ட்ல டாமினேட் பண்ணிட்டு போன உடனே ரொம்ப சீரியஸான ரூமுக்கு வந்தாரு. இன்னைக்கு கேப்டன்சியை நான் ரெலிக்வெஸ்ட் பண்றேன். என்னப்பா அப்படி சொல்றேன்? என்னால கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, எனக்கு ஐ வாண்ட் டு பி த சேம் பேட்ஸ்மேன் விச் வேர்ல்ட் ஹவ் சீன், எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாரு. ஸோ யூ காட் டு அண்டர்ஸ்டாண்ட்
கேப்டன்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். At some point of time they feel that it is affecting their game. That's a right decision to be done. தலைக்கு எப்படி என்ன அப்படின்னா கடலை மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி கேப்டன்சி. அவர் இப்ப இல்ல தூக்கத்துலேருந்து எழுப்பி ஆட சொன்னாலும் நீங்க சொன்ன மாதிரி 50 வயசுல கூட அவரால் ஆட முடியும், கேப்டன்சி பண்ண முடியும். That is a right decision. Particularly the scenes are turning in favor of CSK. Moving forward is the right decision. கலக்கலா பீடாக். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள போயிடலாம். காத்து வாக்குல 2 காதல். என்னெல்லாம் காதல்? அதாவது பிரவீனுக்கு ஒரு ஸ்டிஃப் சேலஞ்ச். அவர்கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்க 2 காதலுமே வந்து சிஎஸ்கேவோட கம்பேக் பத்தி பேசாம வேற ஏதாவது பேசுங்க. இல்ல, 2 காதல, ஒன்னு சிஎஸ்கே பத்தி, இன்னும் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே பத்தி. ஒன்னு வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து அவரோட ஃபார்ம் வந்தது பாக்கிறதுக்கே ரொம்ப கெத்துராஜ் ஜெய்க்வாடா மாறினது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அவர் ஃபார்முக்கு வந்ததுக்கு அடிக்கிற சிக்ஸஸ்லாம் எஃபர்ட்லெஸ்ஸா எல்லாரையும் பொழந்து கட்டினார். எஸ்பெஷலி உம்ரான் மாலிக் ஒரு ஃபுல் ஃபார்ம்ல இந்த போலரை பார்த்து என்ன உம்ரான் இதெல்லாம் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவர் வந்து அவரை பொழந்து கட்டி அவர் செட்டில் ஆக விடாம பண்ணது வந்து பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அவர் அடிச்ச சிக்ஸஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. when he gets going, when he trains it போஸ்ட்ன்ற மாதிரி when he gets going, it's so beautiful to watch him play. அடுத்தது வந்து அதே மேட்ச்ல சிஎஸ்கேக்கு அகெயின்ஸ்டா போட்ட புவியோட ஸ்பெல் எல்லாம் பயங்கரமான செட் பேட்ஸ்மேன் 2 பேர் இருக்காங்க. 2 சைடுல நல்லா ஆடின்னு இருக்காங்க. பட் இருந்தாலுமே அந்த டைம்ல வந்து போலிங் போட்டு 6 ரன் 5 ரன் அப்படின்னு கொடுத்து பயங்கர டைட்டா போட்டு புவி வந்து டெஃபினட்டா ஒரு அது என்னதான் ஆப்போனன்ட் டீமா இருந்தாலும் என்னதான் அந்த ஓவர்ல அடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் அந்த ஓவர் வந்து ஆஸ் அ இந்தியன் ஃபேன் வந்து புவிக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டா அது ஒரு காதலா சொல்றேன். ஈவன் தோ இட்ஸ் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே. நாலேஜபிள் சென்னை கிரௌடா மேட்ச் பார்த்தேன் அப்படிங்கறது வந்து பிரவீன் நிரூபிச்சிருக்காரு. புவனேஸ்வர் குமார பெருமையா பேசி. இனிமே புவனேஸ்வர் குமார் ஒரு ஸ்டால்வர்ட் தான். அவர் he churns in those performances. நம்ம பார்த்தோம்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நியூ பால்ல டோனை செட் பண்ணுவாரு, ஸ்விங் பண்ணுவாரு. எல்லாருக்கும் தெரியும் புவி விக்கெட் எடுக்கக்கூடியவர்னு. சோ அவர் அப்படியே பார்த்து ஆயிடுவாங்க. 2 ஓவருக்கு ஒரு 12 ரன் 15 ரன் மேக்ஸிமம் கொடுப்பாரு. அப்புறம் பின்னாடி வந்து ஒரு தேங்க்லெஸ் ஜாப் டெத் ஃபினிஷ் பண்ணுவார். யார்கஸ் போடுவாரு. நீங்க நிறைய யார்கஸ் போடணும்னு பார்த்தா க்ளோஸ் அவுட் பண்ணணும்னு பார்த்தா விக்கெட் விடாது. ஆனா 5 ரன் 6 ரன் நீங்க சொன்ன மாதிரி போவோம். அதை அப்ரிஷியேட் பண்றதுக்கு ஒரு நுவான்சஸும் ஒரு திறனும் வேணும். நம்ம ஷோல வந்து அந்த திறனை நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்னா கிட்ட கில்லி படத்துல விஜய் சொல்வார்ல, ரொம்ப தேங்க்ஸ் புவி, ரொம்ப தேங்க்ஸ் அந்த மாதிரி நமக்கு பிடிக்கலனாலும் சரி ஓகே நல்லா போட்டா இருப்பா அப்படின்னு சொல்லி, நமக்கு பிடிக்கவே இல்லைனாலும் அவர் நல்லா பண்ணதை நம்ம பிடிச்ச மாதிரி சொல்லிதான் சரி ஓகே சொல்லுங்க. எனக்கு என்னன்னா இப்போ எல்லா நிறைய பிளேயர்ஸ் பத்தி பெருசா பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த T20 வேர்ல்ட் கப் ஆடணும்னு. இப்ப நான் ஒரு பிளேயர் சொல்ல போல, ராகுல் தலவாட்டியா. அதாவது ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர். நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க, 9 கோடி கொடுத்து இவரை எடுத்தீங்கயா. ஏன்னா எப்படின்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க, someone was turned as a batsman who won't bowl, அவனை போய் 9 கோடி கொடுத்து எடுத்தீங்களேயா அப்படின்னு. அதாவது ஒவ்வொரு மேட்சும் பாத்தீங்கன்னா அந்த கம்போஷர் வாட் he has shown நீங்க பாப்பீங்க. ஒரு 3 ஓவர்ல ஒரு 41 இருக்கும் அடிக்கணும் முடியும், 2 ஓவர்ல ஒரு 28 இருக்கணும். அவன் கம்யூனிகேஷன் என்னன்னு தெரியாது. அந்த பக்கம் இருக்கிறவன் ஏதாவது சொல்லுவான், இவர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாத்துக்கலாம் விடு அந்த ஒரு கான்பிடன்ஸ் வேற எதுவுமே. அப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப பாலுக்கு வலிக்காம அடிக்கிற சிக்ஸ். அவர் 110 மீட்டர் சிக்ஸ் எல்லாம் அடிக்க மாட்டாரு. அப்படியே ஒரு இன்சைட் அவுட் ஷாட், அப்படியே ஃப்ரீ ஃப்ளோயிங் ஒரு ஷாட். அதே மாதிரி அவருக்கு போய் ஸ்கொயர் லெக் ஃபைன் லெக் உள்ள வச்சு காலில் போடுறீங்க, என்னையா யோசிச்சு பாருங்க. அவர் எப்படின்னா அப்படி ஒரு பெருக்குவாரு, அது பிளாட்டா 6 அடிக்கு ஒரு 6 போகும். அதை பார்த்து திருப்பி காலில் போடுறீங்களே, எப்படி யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளே. நிறைய பேர் வந்து தினேஷ் கார்த்திக் பத்தி பேசுறாங்க, T20 வேர்ல்ட் கப் போகணும்னு. நானே சொன்னேன். உம்ரான் மாலிக் பத்தி பேசுறாங்க, ஹர்ஷதீப் சிங் பத்தி பேசுறாங்க. ஒரு 7-8 நியூ ஃபேஸஸோட டெஃபினட்டா நான் அப்படிதான் போவேன். I don't want to mention name. Few of the stalwarts are not performing well, and that was clearly visible in the last T20 World Cup. As much as you thank them for what they have done in the past, இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ். என்னோட ஒரே இது என்ன, இந்தியா வந்து T20 வேர்ல்ட் கப்பை ஜெயிக்கணும்ன்றது மட்டும்தானே ஒழிய there is no room for emotions at all. அப்ப ஜெயிக்கிறதுக்கு யார் சரக்கான ஒரு ஆளை எடுத்துன்னு போனோம். என்ன பொறுத்த வரைக்கும் உம்ரான் மாலிக் ஆடியே ஆடணும், மிடில் ஓவர்ஸ்ல வச்சு இடிக்கணும். அந்த ஆஸ்திரேலியா இந்த IPL பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் 3 பேர் என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கணும். ஆடியன்ஸ் ஆர் தேர் டு கமெண்ட். 1 is தினேஷ் கார்த்திக், 2 is உம்ரான் மாலிக், 3 is ராகுல் தெவாட்டியா. நீங்க தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சார் யாருக்கு பதில இவங்களை எடுப்பீங்க அப்படி கேட்காதீங்க. இந்த 3 பேரை ஃபில்அப் பண்ணிட்டு மீதி அதுக்கப்புறம் எடுங்க. உங்களோட ஸ்குவாடை 25 எக்ஸ்டெண்ட் பண்றீங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த 3 பேர் இருக்கணும்.
அதனால யாருக்கு பதில அப்படின்னு கேட்காதீங்க, ஆன்சர் பண்ண மாட்டேன். செலக்டர்ஸ் டீம் எடுத்துட்டாங்க. இந்த செலக்ஷன் டீம், இந்த செலக்ஷன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. யாருக்கு பதிலன்னு கேட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் எபிசோட்ல அவரை கேட்டு ஒரு ஸ்பாட்ல போடுறேன். நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம். கேப்டன் பிரபாகரன். MS தோனி திருப்பி கேப்டன்சிக்கு வந்துட்டாரு. கேப்டன் பிரபாகரன் ரவுண்ட்ல இதுவே ஒரு பெரிய நியூஸ் தான். MS தோனிக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுப்பீங்களா பிரவீன்? இல்ல ஒண்ணுமே கிடையாது. இல்ல ஆக்சுவலா அவருக்கு அட்வைஸ் கொடுக்கறது ஒண்ணும் இல்ல. பட் என்ன ஒரு சின்ன விஷயம், சின்ன விஷயம் எல்லாருக்குமே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்ற விஷயம் தான். இந்த டிசி பிளேயர்ஸ் எல்லாம் கொரோனாவே ஈஸியா கேட்ச் பண்ணிடுறாங்க. சிஎஸ்கே பிளேயர் பாலை கேட்ச் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ சிஎஸ்கே ஃபீல்டிங் நல்லா பண்றாங்க, ஆனா கேட்ச் விட்டுறாங்க. ஸோ கேட்ச் கூட இந்த ஃபீல்டிங்ல இன்க்ளூடட் அப்படின்னு பிளேயர்ஸ்க்கு புரிய வச்சா அதுவே போதும். மற்றது எல்லாமே ஓகே தான் போயிட்டு இருக்கு. ஸோ கேட்ச் கூட ஃபீல்டிங் நாங்கள் ஒரு 19 கேட்ச் நினைக்கிறேன் இது வரைக்கும். இந்த சீசன்ல வந்து 19 கேட்ச் டிராப். நீங்க சொன்ன இதே சப்ரேஷ் ஷாம்சிக்கும் ஆச்சு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஒரு கேட்ச் வந்து அந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் போது ரோஹித் சர்மா 96ல இருக்கும்போது தேர்ட் மேன்ல ஒரு கேட்ச் விடுவார். உங்களுக்கு அந்த பிரஷர் அதுக்கப்புறம் எப்படி ஆகும்னா, நீங்க எவ்வளவு பெரிய நல்ல ஃபீல்டரா இருந்தாலும் அதுக்கப்புறம் அது ஒரு அடுத்த கேட்சை பிடிக்கிற வரைக்கும் அந்த படப்படப்பு நடக்கவே அடங்காது. பிரச்சனை என்னன்னா அதுக்கப்புறம் ஒரு 24 மாசத்துக்கு உங்களுக்கு பந்து உங்ககிட்டே வராது ப்ரூவ் பண்றது. அந்த நீங்க 96ல விட்ட கேட்ச 2 வருஷம் முன்னாடி அது திருப்பி வர சொல்லிட்டு இருப்பாங்க, இவன் சரியா கேட்ச் பண்ண மாட்டாங்க. ஐயா ஒண்ணு வந்திருப்பா எனக்கு கையில, ஷாம்சி சொல்லி அந்த பீடா கையில வரவே மாட்டேங்குது. நான் சொல்லுவேன் ஃபீல்டிங் கோச், அடிச்சு நிமித்து ஒரு நாளைக்கு 300 கேட்ச் கொடுன்னு, உயிரை கொடுத்து பிடிப்பாரு, கேட்சே வராது. அதுதாங்க கிரிக்கெட். அதெல்லாம் கடந்து வர்றவன் தாங்க சாம்பியன். எனிவே தட்ஸ் இட். பீடாக் நீங்க சொல்லுங்க, கேப்டன் பிரபாகரன் ரவுண்ட்ல உங்களோட ஆப்போசிஷன் என்ன சொல்ல போறீங்க? ஃபாஃப் டு பிளஸிக்கு உங்க ஊர்க்காரர் தான் பேசுனீங்களா? இல்ல அவருக்கு கன்னடம் புரியாது, பட் பரவாயில்ல ಕನ್ನಡದಲ್ಲಿ தான் பேசி ಆಣೋ. ಏಕೆ ಅಂತಂದ್ರೆ ಫಸ್ಟ್ ಆಫ್ ಆಲ್ ಮೊದಲಿಂದ ಬಡ್ಕೊಂಡು ಸಾಯ್ತಾ ಇದೆ ವಿರಾಟ್ ಕೊಹ್ಲಿ ಓಪನಿಂಗ್ ಕೆಲ್ಸೋ ಅಂತ. ಕೆಲ್ಸ ಇಲ್ಲ, ನಂಬರ್ 3 ನಲ್ಲಿ 0 ಹೊಡೆದ್ರು. ಆಮೇಲೆ ಓಪನಿಂಗ್ ಕಲ್ಸಿ ಈಗ ಲಾಸ್ಟ್ ಮ್ಯಾಚ್ ಏನೋ ಒಂದು ಒಳ್ಳೆ 50 ಹೊಡೆದ್ರಪ್ಪ. ದಯವಿಟ್ಟು ಅದು ಒಂದು ಮಾಡ್ರಪ್ಪ. ಆಮೇಲೆ ನಂಬರ್ 3 ಮೈಪಾಲ್ ಅಮ್ರನ್ ಕೆಲ್ಸಪ್ಪ. ನೀವು ಸುಮ್ಮನೆ ಹೇಳ್ತಾ ಇದೀನಿ, ಕೇಳಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೆಂಗೆ ಅಂತಂದ್ರೆ ನಿಮ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಯಾವಾಗ್ಲೂ 50 for 4. ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಅದು 50 for 4 6 hours ನಲ್ಲಿ ಬಂದ್ರೇನೋ ನಮಗೆ ಚಾನ್ಸ್ ಇದೆ. ಇನ್ನೊಂದು ಹೇಳ್ಸ್ಕೊಂತೀನಿ ಕೇಳಪ್ಪ, ದಿನೇಶ್ ಕಾರ್ತಿಕ್ ಕೊನೆ 3 overs ಆಡೋನು ಬ್ಯಾಟ್ಸ್ಮನ್ ಇಲ್ಲಪ್ಪ. ಈ 2 ಗೀರ್ ಇದೆ ಅವ್ರಿಗೆ, ಬರೀ 17th over ಅಂದ್ರೆ ಹೆಂಗೆ ಹೇಳಪ್ಪ ನೀವು? ಅವ್ರ ಸಿಚುವೇಶನ್ ಆದ್ಮೇಲೆ 2 down ಇದ್ರೆ 10 over 11 over ಅವನ ಕೆಲ್ಸಪ್ಪ ನೀವು. ಓಲ್ಡ್ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಏನ್ 100 ಬಾಲ್ 110 ಬಾಲ್ ಆಡಿದ್ದಾರೆ, ಏನ್ ಕಾಮಿಡಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ನೀವು ಹೇಳಪ್ಪ. ಆಮೇಲೆ ಜೋಶ್ ಹೇಸಲ್ವುಡ್, ದಯವಿಟ್ಟು ಅವ್ರಿಗೆ 3 overs ಪವರ್ ಪ್ಲೇ ಕೊಟ್ಬೇಡಪ್ಪ. ಸುಮ್ಮನೆ ಬಂದು ಅವ್ರು ನೀವು ಡೆತ್ ಓವರ್ಸ್ ಹಾಕ್ತೀನಿ, ಅವ್ರನ್ನ ಕೈಯೆಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡು ಕ್ಯಾರಂ ಬಾಲ್ ಎಲ್ಲ ಹಾಕ್ತೀನಿ ಅಂತ ಎಲ್ಲಾ ಕಡೆನೂ ಹೊಡ್ಸ್ಕೊಳ್ತಾರಪ್ಪ. ಹೆಂಗ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ஒரு மேட்ச் சூப்பரா டெத் எல்லாம் ஃபினிஷ் பண்ணாரு. ಬೇಡಪ್ಪ, ಡೆತ್ ನಲ್ಲಿ ನಮಗೆ ಡೆತ್ ಆಗಾಗ್ಬಿಡುತ್ತೆ. ಸುಮ್ಮನೆ ಹೇಳತ್ಕಳಪ್ಪ ನೀವು. ಫಸ್ಟ್ 3 overs ಕೊಟ್ಬಿಡಪ್ಪ ಪವರ್ ಪ್ಲೇ ನಲ್ಲಿ, ಆಮೇಲೆ ಹಸರಂಗ ತಗೊಂಡ್ ಬಂದ್ಬಿಡಪ್ಪ ಮಿಡಲ್ ಓವರ್ಸ್ 7, 9, 11, 13 ಕೊನೆ 3 overs ಇಟ್ಕೊಂಡ್ಬಿಡಪ್ಪ. ಹರ್ಷಲ್ ಪಟೇಲ್ ಡೊಂಗು 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 ಆಗ್ತಾರೆ ಸ್ಲೋಯರ್ ಬಾಲ್. ಯಾಕಂದ್ರೆ அப்படியே நீ ஒண்ணு பண்ணப்பா, ஃபாஃப் டு பிளஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடப்பா. எல்லாத்தையும் நீயே சொல்றனா அவர் எதுக்கு ಇಲ್ಲ? ಈ ತರ ನೀವು ಕೊನೆ 3 ಮ್ಯಾಚ್ ಸೋತ್ ಬಿಟ್ಟು ಆ ತರನೇ ಇದೆ ಸಿಚುವೇಶನ್, ಮನೆಗೆ ಹೋಗತ್ತಂಗೆ ಇದೆ RCB. ಅದಕ್ಕೆ ನಾನು ಸಜೆಷನ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಹೇಳದ್ ಕೇಳಪ್ಪ ನೀವು. அது எப்படின்னா, இந்த சர்பட்டா பரம்பரையில அந்த இவரு அந்த வாத்தியாரோட பையன் வந்துட்டு அந்த ஒரு மேட்ச் ஒன்று ஜெயிச்சு இப்படி இது பண்ணுவான். 7 மேட்ச் வச்ச உடனே அந்த மாதிரிதான் இருந்தது சிச்சுவேஷன். வாத்தியார் இறங்கடா கீழ அப்படின்னு. ஸோ இப்போ அந்த மாதிரிதான் ஆயிருக்கு. இப்போ 10 மேட்ச் முடிஞ்சோடனே 7 மேட்சுக்கு 5 வாத்தியார் சொன்ன மாதிரி 5க்கு 5 ஆயிடுச்சு. எப்படி நீங்க யூஸ் பண்றீங்க? பவர் பிளே டாமினன்ட் ஹேசல்வுட், மிடில் ஓவர்ஸ் டாமினன்ட் ஹசரங்கா, டெத் ஓவர்ஸ் டாமினன்ட் ஹர்ஷல் பட்டேல், number 3 மைபால் ரொம்ப்ளோ to go and step up the rate. தினேஷ் கார்த்திக் not 17th over batsman. சிச்சுவேஷன் நல்லா போச்சா, ஒரு 10 ஓவர்ல 92 for 2, 3 இருக்கா, ப்ரமோட் டீம். மேக்ஸ்வெல்ல பின்னாடி வச்சுக்கோங்க. மேக்ஸ்வெல் இருக்கிறது ஒரே ஒரு கியர் தான். எப்படி வந்து உங்களோட ரிசோர்சஸை யூஸ் பண்ணணும்னு பாருங்க. நாளைக்கு ஆட போது சாதாரண டீம் கிடையாது, சாதாரண கேப்டன் இல்ல, தலை பெரட்டல் நடக்க போகுது. யோசிச்சு பாருங்க, இல்லன்னா 11க்கு 6 ஆயிடும். அப்புறம் உங்க இஷ்டம். 50 அடிச்சா ரஜத் பத்திதார் வெளியே உட்காருவாரு அப்படின்னு பிரசன்னா சொல்லியிருக்காரு. மஹிபால் ஒரு ஆடர் அவ்வளவு நல்லா பேட்டிங் ஆட்டு வெளியே உட்காந்தா எப்படி இருக்கும்? அவருக்கு ஒரு ரோலே கொடுக்கல, எத்தனையோ ரோலை பிரிச்சு கொடுத்தாரு. அவருக்கு ஒரு சின்ன ரோல், ஹீரோக்கு அண்ணன் இல்ல ஹீரோக்கு தம்பி அந்த மாதிரி ரோலே கொடுக்கல. அசரங்கா சொன்னாரு, ஏதலுட் சொன்னாரு, அர்ஷல் பட்டேல் சொன்னாரு, எல்லாரையும் சொல்லியாச்சு.
50 அடிச்சவர் பாவம் பயங்கரமா கியர் போட்டா அவருக்கு ஒரு ரோலே கொடுக்கல. என்னதான் டைரக்டரோ. சரி ஓகே, அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம். பீஸ்ட் ரவுண்டுக்குள்ள போயிடலாம். பீஸ்ட் ரவுண்ட் இன்னைக்கு யார் பீஸ்ட் மோட்ல விளையாட போறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீடாக் யார் விளையாட போறாங்க? எல்லாருக்கும் ரோல் கொடுத்து அவரு ஃபர்ஸ்ட் அவர் கேட்டிருக்காங்க. இல்ல நீதான் அந்த ஃப்ளோலயே வளரு. அவர் எப்படியும் வந்து ருத்துராஜ் தான் சொல்ல போறாரு. இப்போ ஒரு ஃபேமஸ் வில்லன் வந்துட்டு ஒரு கிரேட் வில்லன் அவர் வந்து பயங்கரமா அச்சீவ் பண்ணிட்டு இப்ப ரீசெண்டா இறந்து போயிருக்காரு. இப்ப அவர் எப்படி இது பண்ணுவாருன்னா, என்ன படத்துல நடிச்சாரு? என்னங்க வேட்டைக்காரன்னு ஜிந்தா அதெல்லாம் நடிச்சாரு. அவர் தெரியாதா? வெற்றி விழா வெற்றி விழான்னு சொல்ல நினைச்சேன். உன்னோட பேட்ச் படி வெற்றி விழா தான் சொல்லிருக்கணும். நீ ஜிந்தான்றது அந்த பேர் சொல்லனாலே வெற்றி விழான்றது புரிஞ்சிக்க வேண்டியதுங்க. அப்படிப்பட்ட ஒரு டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அவர் எப்படி பாப்பாரு ருத்துராஜ் அப்படின்னா, யார் இந்த ருத்துராஜ்? தெரியல சார். எங்க இருந்து வந்தான்? தெரியல சார். எப்படி ரன் அடிப்பான்? தெரியல சார். எப்படி அவுட் பண்ண போறீங்க? பாஸ் போலரா ஸ்பின் போலரா? தெரியாது சார். மன்னிச்சுக்கோங்க சார். தண்டிக்கும் அதிகாரம் மட்டுமே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, மன்னிக்கும் அதிகாரம் அல்ல. அதனால நாளைக்கு ருத்துராஜ் நிறைய ரன் அடிக்க போற சிச்சுவேஷன் இருக்கு. உங்களுக்கு இந்த சலாவும் இல்ல. அவரை தான் சொல்ல போறாரு. இப்ப என்னோட பீஸ்ட் அப்படின்னு பார்த்தா ரிஜெனுவேட்டட் விராட் கோலி. இப்போ லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங்ல வந்துட்டு ஆஸ் யூஷுவல் பெருசா நர்வஸ் ஆகாம ஒரு டைம் எடுத்துட்டு பியூட்டிஃபுல் ஷாட்ஸ் ஆனாரு. செகண்ட் திங் இஸ் everyone knows that is a very good player of spin and uses feet well. ஸோ நாளைக்கு இவங்க என்ன பண்ண போறாங்க? மொயின் அலி ஃபிட்டா இல்லையான்னு தெரியல. மொயின் அலி ஃபிட் ஆனால சாண்டனருக்கு பதில் வருவாரு. பிராவோ ஃபிட் ஆனா பிரிட்டோரியஸ் மாதிரி வருவார். பெருசா ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. அப்படிங்கும் போது இந்த ஸ்லோ பவுலர்ஸ் அந்த ஸ்பின் அது வந்து பர்டிகுலரா அவரை மாதிரி ஒரு மெச்சூர்டு ஹெட்டுக்கு டெஃபினட்டா ஒர்க் அவுட் ஆகுன்றதுனால திருப்பியும் ஒரு 50 to 60 ஸ்கோர் நான் எதிர்பார்க்கிறேன். பெருசா அந்த 50 to 60 வந்து ஒரு 28 பால் அடிக்கலனாலும் ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு ஸ்கோர் around with 130 strike rate. So my beast is Virat Kohli. Right, அவரோட பீஸ்ட் விராட் கோலின்றாரு. நீங்க யாரை வச்சு பீஸ்டா பண்ண போறீங்க? நான் இந்த தடவை அவர் எதிர்பார்த்தது கிடையாது. இது வரைக்கும் யாருமே எதிர்பார்த்தது கிடையாது. ஏன்னா நான் உத்தாப்பா சொன்னேன், அவரை ஆடவே வரல. ஜடேஜாக்கு அட்வைஸ் கொடுத்து அவர் கேப்டன்சி வேணான்னு சொல்லிட்டு நான் மோயிலன்னு சொன்ன ஒரு டீம்மேட்டே தூக்கிட்டாங்க. ஸோ என் ராசி அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு மேட்ச்ல பீஸ்ட் கிளென் மேக்ஸ்வெல். ஆப்போனன்ட் டீம் பீஸ்டா சொல்லிடலாம். எங்க நம்பவருங்க அவரு இருந்தா அது அந்த மாதிரி என்னோட ராசி அப்படி இருக்கிறதுனால அவர் நாளைக்கு தைரியா வந்து மேட்ச் ஆடாம போட போறாரு. அதுதானே வேணும். அதாவது அவர் கிளென் மேக்ஸ்வெல் இல்ல, என் மேக்ஸ்வெல். சோ சிஎஸ்கே போற பால்ல எல்லாத்தையும் ஃபேர்வெல் கொடுக்க போறது மேக்ஸ்வெல். சோ என்னோட பீஸ்ட் வந்து இந்த தடவை மேக்ஸ்வெல் என்ன ஆகுதுன்னு பாத்துக்கலாம். ஏன்னா என்னோட ராசி அப்படி இருக்கு. ஆப்போனன்ட் டீமுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்குறேன். நீங்க என்ன ராசி? நான் வந்து தனுசு ராசி. தனுஷ ராசிக்கு மேக்ஸ்வெல் ராசி ஒர்க் ஆகுதா, மேட்ச் ஆகுதா? மேட்சை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த ரவுண்டுக்குள்ள போயிடலாம். கணிதன். பிரசன்னா, கணிதன்ல என்ன சொல்ல போறீங்க? இந்த நானே சொல்லிடுறேன். நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. அவர் இந்த ரவுண்ட் ஸ்டெடியா பேசுறாரு. ஆமா. அத நான் வந்து 2 மேட்ச் அப் வச்சிருக்கேன். ஒன்னு வந்து வெறும் தேவன் கான்வே வந்து வெறும் தேவன் கான்வே இருந்தவர். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சக்கர தேவன் கான்வேயா ஆடினாரு, ஸ்வீட்டா ஆடினாரு. செகண்ட் ஹாஃப்ல பொன்னியின் செல்வன் வந்திய தேவன் கான்வேயா மாறினது சூப்பரா இருந்துச்சு. தேவன் பின் எடுத்தாரு. அதாவது புது மாப்பிள்ள வந்து பால் எல்லாத்தையும் பாய் பாரே அப்படின்னு சொல்லிட்டு அடி பின்னுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவர் அருமையா ஆடிட்டு இருந்தாரு. அவர் வைஃப் கிம் வாட்சனை விட ஷேன் வாட்சனை ஓப்பனரா ரீப்ளேஸ் பண்ண ருத்துராஜோட பார்ட்னர்ஷிப் தான் பெட்டரா இருக்குன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. ஸோ பட் எனிவே, ஸோ மேட்ச் அப் வந்து தேவன் கான்வே முகமது சிராஜ். ஸோ அந்த மேட்ச் அப் வந்து டெஃபினட்டா ஒண்ணு. இன்னொன்னு வந்து கோலி வந்து பொங்கலுக்கே பட்டாசு வெடிப்பாரு, தீபாவளி கிடைச்சா அவ்வளவுதான். அதாவது அந்த மாதிரி ஃபார்ம்ல இல்லாத போதே அடிப்பாரு. இப்போ ஃபார்ம்ல வேற வந்துட்டாரு. அவரு விக்கெட் எடுக்க போறது வந்து முகேஷ் சௌத்ரி. ஸோ மேட்ச் அப் வந்து பிட்வீன் கோலி அண்ட் முகேஷ் சௌத்ரி அண்ட் முகமது சிராஜ் அண்ட் தேவன் கான்வே. கலையிட்டீங்க, பின்னிட்டீங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயங்கர ஃப்ளோ ஆகணும். போன ரவுண்ட்ல கிளென் மேக்ஸ்வெல் வேற. சரி, நீ சொல்லுப்பா, கணக்கெல்லாம் சொல்லு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னான்றத விட இப்ப எங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இப்ப நான் இதெல்லாம் சொல்றேன். இதுக்கப்புறம் மேட்ச் ஜெயிக்கதான் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். அதாவது இப்ப ஆர்சிபி பவர் பேக்ட் பேட்டிங்ல இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப லாஸ்ட் டைம் அதான் வந்து படுத்துன்னு எழுதேன், எப்பா டாஸை ஜெயிங்க 190 அடிச்சா நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு.
இப்போ நான் ஒன்று வேண்டிக்க போது சிஎஸ்கே டாஸ் தோக்கணும்னு. ஏன்னா எல்லாருமே ஆர்சிபி எக்ஸ்க்ளூசிவ் பேட்டிங் லைனப் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஸ்டாட்ஸுக்கு வரேன். இப்போ வந்துட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ ஷாபாஸ் அஹமத் ஒன் ஆஃப் த பர்ஃபார்மர்ஸ் 125 ஸ்ட்ரைக் ரேட், ஃபாஃப் டூப்ளசி ஒன் ஆஃப் த பர்ஃபார்மர்ஸ் 125 ஸ்ட்ரைக் ரேட், விராட் கோலி ஒன் ஆஃப் த பர்ஃபார்மர்ஸ் 116 ஸ்ட்ரைக் ரேட். அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கிற தினேஷ் கார்த்திக் அவர் வந்து 54 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 10 இன்னிங்ஸ்ல 112 பால் அடிக்காரு ஆன் an average of just 11 balls. அதுக்கப்புறம் இவர் சொன்ன ஃபேர்வெல் மேக்ஸ்வெல், அதாவது அவர் மேக்ஸ்வெல், ஜிஎன் மேக்ஸ்வெல். இப்ப அவர் பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிருக்காரு, 88 பால் 7 மேட்ச்ல அடிக்காரு. தட் இஸ் க்ளோஸ் டு 12.5 balls. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டிங் லைன் பண்றீங்க. உங்களோட டாப் 3 என்ன பண்ணணும், நான் சொல்றேன் அந்த பாஸ்ரா கிரைட்டீரியா, உங்களோட ஆவரேஜும் ஸ்ட்ரைக் ரேட்டிங் கூட்டுனா இட் ஷுட் பி 160+. அந்த கல் தூண்கள், அதாவது ஃபாஃப் டூப்ளேஸா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், இந்த சீசன்ல இருக்கிற ஷாபாஸா இருக்கட்டும், அந்த கிரைட்டீரியா ஃபில்அப் பண்ணல. ஃபில்அப் பண்ற தினேஷ் கார்த்திக்கும் மேக்ஸ்வெலும் புட் டுகெதர் தேர் ஒன்லி பிளேயிங் 11 balls. அதுக்கப்புறம் எல்லாம் இவர் சொன்ன பட்டிதாரி இவரெல்லாம் பார்த்தா இப்பதான் 2 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த பேட்டிங் லைனப் ஏன் வந்து 50-4 ஆகுதுன்றதுக்கான ரீசன் இப்ப கொடுத்துட்டேன். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, 10 மேட்ச் ஆடி இருக்காங்க, அதுல 7 இன்னிங்ஸ்ல either 50-4 இல்லனா 4 down within 10 overs. பாத்துக்கோங்க, 7 இன்னிங்ஸ்ல, that is 70% of the times. அதுக்கப்புறம் அவங்க bowling பாத்தீங்கன்னா only 2 bowlers have stood out, that is Vanindu Hasaranga and Josh Hazlewood. இப்போ நீங்க மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஓகே டேவிட் வில்லி ஆட போறதுல விட்டுருங்க. Harshal Patel is not the same Harshal Patel what you have seen. He is picking up a wicket every 21 balls, which is a sharp contrast to what he was been the last IPL. I am feeling sorry for him. இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் எல்லாம் வந்து இழந்துட்டு வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்றதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். சிரா இவர் வந்து ஷாபாஸ் அஹமதோட பாத்தீங்கன்னா எக்கானமி ஆஃப் 9.11 and is striking at 54 balls. முகமது சிராஜ் பாத்தீங்கன்னா இட்ஸ் an economy of 9.39 and is striking at 29 balls per wicket. அப்படிங்கும்போது பேட்டிங்லி அன்பார்ச்சுனேட்லி, போலிங்லி அன்பார்ச்சுனேட்லி ஒரு பேலன்ஸ் இல்லைங்கும் போது இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப என்ன நடக்கும், இப்ப நாளைக்கு ஏற்கனவே ஒருத்தர் தோத்துருக்காங்க, இப்ப ஆர்சிபி நாளைக்கு போயிட்டு பாடுவாங்க, விட்றாதீங்க எப்போ எங்களை விட்றாதீங்க எப்போ அப்படின்னு. இப்ப சிஎஸ்கே காரன் என்ன பண்ணுவான், 50க்கு 4 இன்னைக்கு ஆகும் தாண்டா பாரு அப்படின்னு. அந்த மாதிரி ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய வாய்ப்பு இருக்குங்கும் போது உங்களை கையெடுத்து கும்பிடுற ஒன்னு பண்ணிட்டீங்க, திருப்பி அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்துன்னு வந்துட்டீங்க. அதாவது ஒரு ஃபாரின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஒரு சாலிட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், பவர் பிளே இன்டென்ட் காமிச்சிங்க. சேம் திங் ஹேஸ் டு ஹேப்பன் ஹியர். யூ ஹேவ் டு அட்டாக் ஹேசல்வுட். டாஸை வின் பண்ணிட்டு உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், நீங்க பேட்டிங் எடுத்து 190 அடிச்சீங்கன்னா உங்களால திருப்பி அடிக்க முடியாது. இந்த டோர்னமெண்ட்ல 200+ ஸ்கோர்ஸ் அடிச்ச ஒன் ஆஃப் த டீம்ஸ் தட் இஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். அதுல 2 தடவை நீங்க அடிச்சு ஜெயிச்சிருக்கீங்க. ஒரு தடவை 210 அடிச்சு, அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் எனக்கு 20 உனக்கு 15, அந்த 25 ரன் ஆயி லக்னோவோட தோத்தீங்க, இல்லைன்னா அதையும் ஜெயிச்சிருப்பீங்க. ஸோ த இம்பாக்ட் ஹஸ் பின் கிரியேட்டட் ஆன் பேட்டிங் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெரி ஹாப்பி ஆல்வேஸ் பின் டெல்லிங் ராபின் உத்தப்பா ஹஸ் டு பேட் டவுன் த ஆர்டர். அவர் அதை பண்ண போறாரு. பிராவோ ஃபிட்டானா பாராவோ இன் பிளேஸ் ஆஃப் பிரிட்டோரியஸ் வந்தேயானு, மோயின் அலி ஃபிட்டா இருந்தா மோயின் அலி இன் பிளேஸ் ஆஃப் சாண்ட்னர். சிஎஸ்கே பேட் ஃபர்ஸ்ட், ஸ்கோரிங் 190, வின்னிங் த கேம். விட்டுறாதீங்க போ. பா கணிதன் ரவுட்னு சொன்னேன், மனிதன் படத்துல வர பிரகாஷ் ராஜ் மாதிரி புட்டு வைக்கிறார். நீ மனிதன் படம் பாத்துருக்க மாட்டியே. அடுத்து திருப்பி சவுத் ஆப்பிரிக்கா பிளைட்ல போட்டாதான் உண்டு. சரி, ஃபைனல் ரவுண்டுக்குள்ள போயிடலாம். மீம் இன்ஜினியர்ஸ். மீம் இன்ஜினியர்ஸ் ரவுண்ட்ல மீம்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு, பிரவீன் என்னெல்லாம் பாத்தீங்க சொல்லுங்க, நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர்ஆர் வர்சஸ் இது மும்பை இந்தியன்ஸ் மேட்சுக்கு முன்னாடி போட்ட மீம், அந்த சிவாஜி படத்துல வந்து அந்த பஜ்ஜி சீன், பஜ்ஜி அப்போ வந்து ரஜினி வந்து சொல்ற மாதிரி, மேட்ச் தோத்துட்டா ஷேன் வான்காக 2 பாயிண்ட்ஸ் விட்டு கொடுத்தோம்னு சொல்லுவோம், மேட்ச் வின் பண்ணிட்டா ஹிட்மேனோட பர்த்டே அதுக்கு கிஃப்ட் கொடுத்தோம் சொல்லுவோம், எப்படி பார்த்தாலும் எங்க பிசினஸ் சக்சஸ் தான் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் சொல்றேன். நல்லா இருந்துச்சு. சூப்பர் மீமியா. ஆதி காசு கொடுத்துரு பஜ்ஜிக்கு, அந்த மாதிரி பஜ்ஜி உன் குடிமை என் கையில. அப்புறம் இன்னொரு மீம் வந்து பார்த்தது வந்து அந்த பாய்ஸ் படத்துல ஒரு மீம் சாதாரண டெம்ப்ளேட் இருக்கும், ஐ முன்னா அப்படின்னு சொல்லும் போது விவேக் சார் சொல்வாரு, இருந்துட்டு போ அப்படின்னு. அதே மாதிரி உம்ரான் மாலிக் வந்து சொல்றாங்க, ஐ அம் தி ஃபாஸ்டஸ்ட் bowler ஆஃப் திஸ் ஐபிஎல். ருத்துராஜ், இருந்துட்டு போ நான் அடிப்பேன்.
குட் ஒன். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ மீம் ஒண்ணு பார்த்தேன். அது வந்து இந்த வீராசாமி படத்துல வந்து மும்தாஜ் வந்து ஏதோ பேசிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து தலைவர் நான் பார்த்தேன் அதுல வந்து ரித்துராஜ் ஸ்கோர் 200 அந்த மாதிரிலாம் ஜடேஜாவோட எக்ஸ்பிரஷன் இது. என்னடா எல்லாம் 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப், 100 ரன்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். அது ருத்ராஜ் 99. அது ஜடேஜா வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா பாக்குறோம். அது ரொம்ப ஜடேஜா வந்து ஏய் இத்தனை நாளா எங்கடா இருந்தீங்க நல்லா இருந்தது. நானும் பார்த்தேன். அது வந்து ஜடேஜா டிஆர், மும்தாஜ் வந்து ஒரு விஷயமா சரி. நீங்க பீடா நீ எதை பாத்தியா மீம் கேம்? அன்பார்ச்சுனேட்லி டிராவலிங் அது இது இப்போ நானே வந்து மீம் கிரியேட் பண்றாள், அதனால நான் பார்த்ததெல்லாம் பார்க்கறது இல்லை. இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது சொன்னேன் அந்த மாதிரி. இப்போ சிஎஸ்கே எப்படி ஆயிடுச்சுன்னா, கலக்கரேல் சந்துரு பழைய கேப்டன், பழைய டெம்ப்ளேட் ஃபாரின் ஓப்பனிங் பேட்ஸ்மேனு, பழைய ரிசல்ட் பிரமாதம் அப்படின்ற மாதிரி அதே மெயின்டைன் பண்ணுங்கப்பா, மாத்திராதீங்கப்பா. இனிமே போன மேட்ச் பயங்கரமா ஆடினாங்க. அடுத்த மேட்ச் இது தட் ஸ்டேஜ் ஆஃப் தி ஐபிஎல். பாயிண்ட்ஸ் டேபிள் அவன் அடிப்பான், இவன் அடிப்பான், யார் எங்க போவான், பாயிண்ட்ஸ் டேபிள் எவன் குவாலிஃபை ஆகும் ஒண்ணுமே புரியாம எல்லாரும் தலையை பிச்சுக்கணும். அதே மாதிரி மேட்ச் ஆடுறோம் நாங்கெல்லாம் தலையை பிச்சுக்கிட்டே 2 பாயிண்ட்ரா, ஒண்ணு இல்லடா 2 பாயிண்ட்ரா, ரொம்ப எல்லாம் கேட்கல 2 பாயிண்ட்ரா அப்படின்னு கெஞ்சி 2 பாயிண்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஐபிஎல் இஸ் அ பிசினஸ் எண்ட். ஸோ நீங்க மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சிஎஸ்கே ஆர்சிபி ஆல்வேஸ் an எமோஷனல் மேட்ச் ஃபார் ஆல் த ஃபேன்ஸ். அது என்னது கண்ணன் தேவன் டீ குடி, கண்ணன் தேவன் டீ பொடி, சிஎஸ்கே பொடி பொடி அப்படின்னு சொல்லி இந்த ஷோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ so much for joining us.